தங்கச்சி சரோஜா, எம்மா எம்மா எம்மா, மருமவனுக்கு அடிபட்டிருக்குன்னு அனு போன் போட்டு சொன்னா. என்னமாச்சு அவருக்கு? எப்படி அடிபட்டுச்சு? இப்ப எப்படி இருக்காரு? என்ன சரோஜா, என்னாச்சுமா? மருமவனுக்கு அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமாண்ணே, எந்த படுவாவிய பிடிச்சு அடிச்சிருக்கான் பிள்ளைய. என்னது, அடிச்சிருக்கானா? யாருமா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? என் மகன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தானே வந்திருக்கான். ஆனா யார் அடிச்சதுன்னு எனக்கு தெரியும். யாருமா அடிச்சது? அந்த ராசாத்தி பொம்பளை இருக்குல்ல, அதுதானே ஆள் வச்சு அடிச்சிருக்கு. என்னமா சொல்றா? அவியலா? ஆமாண்ணே, உன் மகன் என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அவிய மகனுக்கு தானே பேசி வச்சிருக்கிய. அந்த கல்யாணம் நடக்காம இவனை கட்டிக்கிட்டாலே நீ பிடிச்சு அடிச்சிருக்குனே. ஐயோ, என்னமா சொல்றா? இவ்வளவு மோசமானவங்களா அவங்க? அந்த வீட்டுக்கு போய் அனுவை கட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கா பாரு பொண்டாட்டி. அவளை என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அம்மா, அனுவ மட்டும் இல்லம்மா, இப்ப ஜெனியும் அங்கேயே கட்டி கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. என்னப்பா சொல்லியா? ஆமாம்மா, அந்த ராசாத்திங்கிறவங்க மறுபடியும் வந்து கேட்டுட்டே இருக்காங்க என் பொண்டாட்டிட்ட. ரெண்டாவது மகளை மகனுக்கு கட்டித்தாங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. ராணி அதுக்கு யோசிச்சு சொல்றேன்னு பதில் சொல்லி வச்சிருக்கா. ஆமாண்ணே, அந்த வீட்டுக்கு பொண்ணு கட்டி கொடுக்கறதை விட சும்மா இருக்கலாம். அந்த பொம்பளை ரொம்ப மோசமான பொம்பளைண்ணே. என் கடையில வந்து என்னெல்லாம் பேசினா தெரியுமா? கடையே மூட வச்சுட்டானே. இப்ப நான் கடை கூட நடத்த முடியாம தான் உட்கார்ந்துருக்கேன். என்னமா சொல்றா? ஆமாண்ணே, கடை முன்னாடி வந்து ஒரு நாள் பிரச்சனை பண்ணா. நான் பாட்டுக்கு ஒரு இட்லி கடை நடத்துவோமேனு ஒரு கடை எடுத்து வச்சு நடத்திட்டு இருந்தேன். ஆனா அதையும் கெடுக்க இந்த பொம்பளை வந்துட்டுனே. என்ன பேச்சு தெரியுமா? உன் மகன் என் மகனோட வாழ்க்கையை அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி உன் கடையை நடத்த விட மாட்டேன், உன் மகனை சும்மா விட மாட்டேன்னு சொன்னிச்சு. நான் கூட ஏதோ கோவத்துலதான் சொல்லிட்டு போகுதுன்னு நினைச்சேனே. ஆனா அந்த பொம்பளை சொன்ன மாதிரியே மகனை அடிச்சுட்டு என் கடையும் நடத்த விடாம பண்ணிட்டுனே. போலீஸ்காரங்க வந்து கடை நடத்தக்கூடாது, சுத்தம் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லி மூட சொல்லிட்டாவனே. இப்போ கடைக்கு நான் லைசன்ஸ் எடுக்கணுமானே, அப்பதான் அந்த கடையை நடத்த முடியுமா? லைசன்ஸ் தானம்மா, எடுத்துடலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஒரு 2 வாரத்துல கிடைச்சிடும். என் பிள்ளைய அடிச்சு விட்டாலேனே, என்ன வெளியே போனா அடிப்பாளோட பயமா இருக்கு. சரோஜா, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் மாவிய மேல. சரோஜா, நீ ஏமா போய் அடிச்சா? வேற என் பிள்ளைய அடிச்சிருக்கா, அவளை சும்மா விட முடியுமானே? கேட்கக்கு தான் போனேன். அந்த பொம்பளை தான் ரொம்ப பேசிட்டுனே. கோவத்துல தான் கை நீட்டி அடிச்சுட்டேன். பாவனே என் மகன் தலையில அடிபட்டு ரத்தெல்லாம் போய் வந்து படுத்து கிடக்கான். இவனை திருப்பி அடிச்சானா, ஆனாலும் அவனும் 2 பேர் இருந்ததுனால இவனால அடிக்க முடியலனே. பாவம், என் பிள்ளை ஒத்தையில கிடந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. எல்லாத்துக்கும் மகாதானி காரணம். அவளால தான் அந்த ராசாத்தி பொம்பளை எங்க மேல கோவத்துல இருக்கு. என் பிள்ளைய அடிச்சிருக்கு, நான் செஞ்சுட்டு இருந்த வேலையை கெடுத்துட்டு என்னென்னலாம் பண்ணுமோன்னு நினைச்சு பயமா இருக்குனே. எல்லாத்துக்கும் அவ செஞ்ச வேலை தான் காரணம். சாரோஜி, அப்படிலாம் சொல்லாதம்மா. ஒரு பிள்ளை மேல மட்டும் பாலி போடுறது ரொம்ப பெரிய தப்புமா. ஓ மகனும் தான் அந்த பிள்ளைய விரும்பி இருக்கான். நான் தான் 2 பேரையும் சேர்த்து வச்சேன். அப்படின்னா நீ என்னைய சொல்லு. நீ தான் சும்மா விடக்கூடாது, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாரும் சேர்ந்து என் மகனை அடி வாங்க வச்சு படுக்க வச்சுட்டிய. ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்தேன், இப்ப வேலைக்கு போக முடியாம ஆகி போச்சு. நான் இட்லி கடையை நடத்திட்டு இருந்தேன், என் கடையை நான் நடத்த முடியாம ஆக்கி விட்டிய. என்னென்னலாம் நடக்க போதோ எல்லாத்துக்கும் நீனும் அவளும் தான் காரணம். சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஏட்ட வராதே. தங்கச்சி, வருத்தப்படாதம்மா. நடந்தது நடந்து போச்சு. இனி எதுவும் நடக்காம அண்ணன் பாத்துக்கிடி. எப்பா அனுமா, எப்பா அவருக்கு அழாதம்மா. பாட்டியும் அத்தையும் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அழாதம்மா. அவரை வந்து பாருங்கப்பா, தலையில அடிபட்டு படுத்திருக்காரு. சரிம்மா, வா போய் பாப்போம். சரோஜா, அழாதம்மா, வா. பாருனே, என் பிள்ளை எப்படி அடிச்சு படுக்க வச்சிருக்கான்னு பாரு. அம்மா அம்மான்னு சந்தோஷமா சுத்தி வருவா. பேசாட்டி கூட என் பிள்ளை நல்லா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ படுத்த படுக்கையா கிடக்கானே. இத பார்க்க பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுனே. இது எல்லாத்துக்கும் உன் மகத காரணம் நினைக்கும் போது என்னால தாங்க முடியலனே. அப்படிலாம் சொல்லாதம்மா. ஆனு பிள்ளை பாவாவே என்ன செய்வா? நீ சும்மா இருமா, எல்லாத்துக்கும் அவதான் காரணம்.
அம்மா. சூர்யா என்னாச்சுப்பா? இப்ப எப்படிப்பா இருக்கு? இப்ப பரவாயில்ல மாமா. எப்படிப்பா இப்படி ஆச்சு? அது வந்து மாமா, யாரோ தெரியாதவங்க 2 பேரும் அடிக்க வந்தாங்க. நானும் எவ்வளோ தடுத்து பார்த்தேன், என்னால முடியல மாமா. அவங்க தான் என் தலையில கல்ல தூக்கி போட்டு போயிட்டாங்க மாமா. சூர்யா ரோட்ல அந்த நேரத்துல யாருமே வராமலையா இருந்தாங்க? வரல மாமா, யாருமே வராத நேரம் பார்த்து தான் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் ஆள் வந்து என்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாங்க. அடிக்கிறவங்க பிளான் போட்டு தான் ஆள் இல்லாத இடமா பார்த்து அடிச்சிருக்காங்க மாமா. பாத்தியானே என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, நீனே யோசிச்சு பாரு. சரோஜா எனக்கும் புரியுதுமா. ஆனா நடந்த எல்லாத்துக்கும் அணுதான் காரணம்னு சொல்ல முடியாதுல்ல. அவளே பாவம் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கா. நீ ஏமா அவளையே சொல்லியா? அவ அந்த வீட்டுக்கு வந்ததுனால தானே இவ்வளவு பிரச்சனை நடக்குது. அவ உன் வீட்டுல இருந்தாச்சுன்னா இங்க இந்த மாதிரிலாம் அடி விழுந்திருக்குமா? எதுக்குதான் என் பிள்ளை இந்த மாதிரி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும்? சாரஜாவா மார்மாவா உன் வீட்டுக்கு வரலன்னா இந்த ராசாத்தி வீட்டுக்கு தான் போயிருக்கணும். உன் அண்ணன் பிள்ளை அங்க போய் கஷ்டப்படுறதுல உனக்கு சந்தோஷமா நீயே சொல்லு. ராசாத்தி எப்படிப்பட்டவான்னு உனக்கே இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பட்ட வீட்டுக்கு இந்த பிள்ளையை கட்டி கொடுத்திருந்தா உன் அண்ணன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான். அத பார்த்து நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பா கொஞ்சம் யோசித்து பாருமா. எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்கும்னு நினை. அந்த மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கு. இங்க வந்த பிறகுதான் ஒருத்தர் பார்க்க கூடாது, பேசக்கூடாது, காதலிக்க கூடாது நீ சத்தியம் வாங்கின. ஆனா 2 பேரும் காலேஜ்ல படிக்கும் போதே ஒருத்தர் விரும்பி இருக்காவ. இது இப்படிதான் நடக்கணும்னு விதிமா. விதியை யாராலையும் மாத்தவே முடியாது. விதியா விதி? இது ஒன்றும் விதி இல்ல, எல்லாமே சதியா தான் இருக்கு. இவ யார கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு என்ன, நான் ஏன் பார்க்க போறேன் கேட்க போறேன்? என் பிள்ளைய கட்டிட்டு வந்ததுனால தானே எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் பண்ணாங்க. யாரோட பணத்துக்கு ஆசைப்பட்டோம்? யார் வம்பு தும்புக்கு போனோம்? எல்லாம் இவளாலதாம்மா. நீ பண்ண வேலையும் தான். அம்மா விடுங்கம்மா, அணுவையே குறை சொல்லிட்டு இருக்காதுங்கம்மா. மாமா என்ன நினைப்பாங்க? நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நான் நாளைக்கு வேலைக்கு போறேம்மா. இப்படி கெட்டு போட்டுட்டு நீ வேலைக்கு போக போல. எனக்கு தான் இப்போ பரவாயில்ல இல்லம்மா, நான் போறேன். நீங்க என்னைய நினைச்சு கவலைப்படாதுங்க. என்னமோ பண்ணுங்க, உங்களுக்கு இஷ்டம் தான். யாரும் எதையும் சொல்லிடக்கூடாது இந்த வீட்டுல. சூர்யா உடம்பு பாத்துக்கப்பா. சரி மாமா, எனக்கு இப்போ பரவாயில்ல. நீங்க என்னைய நினைச்சு கவலைப்படாங்க மாமா. மாப்பிள்ள என் தங்கச்சி ரொம்ப கோவத்துல இருக்கா. அதனாலதான் அணுவை இந்த மாதிரிலாம் பேசியா. நீங்க கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க மாப்பிள்ள. சரி மாமா, அம்மா வருத்தத்துல தான் அப்படி பேசுறாங்க. மற்றபடிக்கு அம்மாக்கு எந்த கோபமும் இல்லை. அவளை நான் பார்த்துக்கிட்டே மாமா, நீங்க கவலைப்படாதுங்க. சரி மாப்பிள்ள உடம்ப பாத்துக்கங்க. நான் போயிட்டு வரேன் மாப்பிள்ள. சரி மாமா. ராணி என்ன இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வந்திய? ஒண்ணுல ராணி, சும்மாதான். சும்மாதானா? எங்க போயிட்டு வந்திய? அதை விடு ராணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? மாப்பிள்ளைக்கு தலையில அடிபட்டிருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவரை யார் தெரியுமா தலையில அடிச்சது? அப்படின்னா அந்த சரோஜா வீட்டுக்கு நீங்க போயிட்டு வந்திருக்கிய. அவனை போய் பார்த்து நலன் விசாரிச்சிருக்கிய. அந்த ஓடிப்பான ஓடிகாலி போய் நீங்க பார்த்து பேசியிருக்கிய. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? ராணி நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கேட்க என்ன இருக்கு? என்ன பெருமை இருக்கு? மாப்பிள்ளைய ஆள் வச்சு அடிச்சது இந்த ராசாத்தி தான். நம்ம அணுவை பொண்ணு கேட்டு வந்தாவளே, அவியதான் ராணி ஆள் வச்சு அடிச்சிருக்காவ. அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? என் தங்கச்சி தான் சொன்னா. சை, தங்கச்சி? என் தங்கச்சி? அவெல்லாம் உங்களுக்கு தங்கச்சி? அவ ஒரு மனுஷி. அவ சரியான நாடகக்காரி. எதுக்காக தெரியுமா இப்ப நாடகம் போட்டு தெரியா? ராணி கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசு. என் தங்கச்சி இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அதானே, கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லி உங்ககிட்ட பணம் கேட்டிருப்பாளே. அப்படிலாம் பேசாத ராணி. என்னைக்குமே என் தங்கச்சி என்கிட்ட பணம்னு கேட்டதே கிடையாது. அப்படியே அவளுக்கு கஷ்டம் வந்தாலும் எப்படி அதுல இருந்து சமாளிச்சு வெளியே வரணும்னு அவளுக்கு தெரியும். இத்தனை வருஷமா அப்படிதான் அவள் வாழ்ந்திருக்கா. என்கிட்ட ஒரு பைசா கூட எதிர்பார்த்ததே கிடையாது. நீ சரோஜாவை அப்படிலாம் நினைச்சு பேசாத ராணி. சரோஜாவோட கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கும் அந்த ராசாத்தி பொம்பளை தான் காரணம். மகனையும் தலையில அடிச்சு போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் அவியதான் காரணம் ராணி. நீங்க பாத்தியல, உங்களுக்கு தெரியுமா? என் தங்கச்சி சொல்றா ராணி. உங்க தங்கச்சி தான் சொல்லுவாள, 1000 சொல்லுவா. 1க்கு 2 10 வைப்பா. ஆனா உண்மை எதுன்னு உங்களுக்கு தெரியாதோ? ராணி என் தங்கச்சி சொல்றது உண்மைதான். அவ்வளோ போய் நாடகம். எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். இப்போ உங்க மகளும் கூட சேர்ந்து நடிச்சுட்டு இருக்காளோ? ராணி மாப்பிள்ளைக்கு அடிபட்டது உண்மை. அவனுக்கு அடிபட்டது வேணா உண்மையா இருக்கலாம். எங்கேயாவது போய் உளுந்து வாரி இருப்பான். அதுக்கு அந்த ராசாத்திவிய மேல பழி போட வேண்டாம்னு சொல்லி வைங்க. ராணி எதுக்கு ராணி இப்படி பேசுறா? அவியதான் எல்லாத்துக்கும் காரணம். உங்க தங்கச்சி தான் வீண் பலி போறதுக்காக அவியிட்ட போய் சண்டைக்கு போயிருக்கா.
எல்லாத்துக்கும் அவ தான் காரணம். ராணி நடந்தது என்னன்னு தெரியாம பேசாத. நடந்தது எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த ராசாத்தி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா வேண்ட. என்ன ராணி சொன்னாவ? உங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லியிருக்காவ. உண்மை என்னன்னு சரோஜாவை கேட்டாதான் தெரியும். என் தங்கச்சி என்கிட்ட சொன்னா. தங்கச்சி என் தங்கச்சி பெரிய தங்கச்சி. அவ கதை எங்க பேசிட்டு என் முன்னாடி நிக்காதீங்க. ராணி நம்ம மருமவனை ஆள் வச்சு அடிச்சிருக்காவ. சரோஜாவோட கடைய நாசம் பண்ணிருக்காவ. சரோஜாட்ட வந்து சவால் விட்டுட்டு போனாவலாம். அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் அதே மாதிரி செஞ்சிருக்காவ. எல்லாத்துக்கும் அவியதான் காரணம் ராணி. நீ அவியல நம்பாத. நம்ம ரெண்டாவது பிள்ளைய அங்க கெட்டி கொடுக்கணும்னு நினைக்காத. ரொம்ப மோசமானவிய ராணி. என் தங்கச்சி கடைய மூளை வச்சிருக்காவ. என் தங்கச்சி மகனை ஆள் வச்சு அடிச்சிருக்காவ. அவனை அடிச்சாலும் தப்பு இல்ல ராணி. வேற அவிய மகனுக்கு பார்த்த பொண்ணை இழுத்துட்டு ஓடி இருக்கான். பார்த்துட்டு யாரும் சும்மா இருப்பாவளோ? நம்மள மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருப்பாவும் நினைச்சுக்கிட்டு இருக்காதுங்க. நம்ம தான் ஓடிட்டு போட்டவனே சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் அப்படிலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாவ. அவமானத்தை தாங்க முடியாது. அதனால தான் அந்த பையன் ஆள் வச்சு அடிச்சாலும் அடிச்சிருப்பான். அந்த ராசா டிவி அப்படி கிடையாது. ஏன்டா ரொம்ப தன்மையா தான் பேசிட்டு போனவ. ராணி உன் பேச்சே சரியில்லை ராணி. நீ அவியல ரொம்ப நம்பாத. அவிய ரொம்ப மோசம்னு எங்க அம்மையும் சொல்லியாவ. என் தங்கச்சியும் சொல்லியா. அப்படி இருக்கும்போது ரெண்டாவது பிள்ளைய அங்க கட்டி கொடுக்கணும்னு கனவுல கூட நினைக்காத. நான் நம்ம பிள்ளைய அங்க கட்டி கொடுக்கவும் விட மாட்டேன். நான் உங்ககிட்ட இப்ப கேட்டேன், நான் கட்டி கொடுக்கணுமா வேண்டாமா? நீ இப்ப எதுக்காக நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கிய? தேவையில்லாம பேசல ராணி. அவிய ஓயாம வந்து கேட்டுட்டு இருக்காவல்ல. நீ யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கால. அதனாலதான் சொல்றேன். நீ எந்த தப்பான முடிவும் எடுத்துறாத. நல்லா யோசிக்கணும். யோசிச்சுதான் அந்த வீட்டு கட்டி கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கணும். அந்த முடிவை நான் எடுத்துக்கிடி. உங்ககிட்ட அதை பத்தி நான் கேட்க போறது கிடையாது. ராணி பாய் மூடுங்க. உங்க தங்கச்சி என்னெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஜெனிய அவ ரெண்டாவது மகனை கட்டி வைப்பேனி அவிட்ட போய் சவால் விட்டுருக்கா. அவிய எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமையா என்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போறவ. உங்க தங்கச்சியை நீங்க நல்லவான்னு நம்பிக்கிட்டு இருக்கிய. வேணும்னே அவ மேல வீண் பலி போட்டுட்டு இருக்காவா. ராணி என் தங்கச்சி என்னோ அனுபவியே ஏத்துக்கல. இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாலேன்னு அவன் மேலேயே கோபத்துலதான் இருக்கா. அப்படி இருக்கும்போது இன்னொரு பிள்ளைய கட்டுவேன்னு அவ சொல்லுவாளோ? அந்த மாதிரி சவால் விடுவாளோ? என்ன பேசுறா ராணி? ஓஹோ, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காளோ? அத நீங்க பெருமையா வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களோ? இல்ல ராணி, அந்த பிள்ளையும் ஏத்துக்கிடல. பிறகு எப்படி ரெண்டாவது பிள்ளைய கட்டி வைப்பேன்னு அவ சொல்லுவான்னு கேக்குறேன். எல்லாம் பணத்துக்காக தான். வாழையும் விட மாட்டா, பணத்தையும் விட மாட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்தை என்கிட்ட வந்து புடுங்கணும். அதான் அவ பிளானு. அவளை நான் சும்மா விட மாட்டேன். என்னெல்லாம் பண்ண போறேன் நீங்க பாருங்க. ராணி உன் பேச்சே தப்பா இருக்கு. சரோஜா என் தங்கச்சி. ஆனும் நம்ம பிள்ளை. அந்த வீட்டுல நம்ம பிள்ளை வாழ்ந்துட்டு இருக்கா. நீ அப்படி பண்ணிருவேன் இப்படி பண்ணிருவேன்னா என்ன அர்த்தம்? வாழ்ந்துட்டு காலம் வாழ்க்கை. அது ஒரு வீடு, அது ஒரு குடும்பம். அதுல வாழ்றது வாழ்க்கையா? அனுவை அங்க இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வரணும். அந்த சரோஜாவை ஒன்னும் இல்லாம சீராவாக்கணும். அவளை நான் என்னெல்லாம் பண்றேன்னு மட்டும் பாத்துட்டே இருங்க.